காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் மாவாக கொடுக்காம பூரியாக இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் இது மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் ஆயில் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய், ஜீரகம், ஒரு கைப்பிடியளவு மல்லி இலை, துருவின கேரட்டு, முள்ளங்கி சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க. இது நல்லா ஆற வச்சுட்டு நைஸாக அரைச்சிட்டு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இதோட 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாங்க. 2 ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சுக்கலாங்க. தண்ணி தேவைப்படாது, அப்படியே பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சோம்னா போதும். பூரிங்கிறதுனால அதிக நேரம் வைக்க வேண்டாங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இப்போ இதை உருட்டிட்டு பூரி மிஷினில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆயில் சூடானதும் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. 2 சைடும் வேக விட்டுடுங்க. நல்லா புசு புசுன்னு பூரி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.